ஜாக் மா மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவர் ஒரு நொடியில் பில்லியனர் ஆனார் என்று நிறைய பேர் நினைத்திருப்பீர்கள். ஆனால் நிராகரிப்புகள் ஜாக் மாவை எத்தனை முறை துரத்தின என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஜாக் மா தனது சிறுவயதிலேயே தனது ஆரம்ப பள்ளித் தேர்வில் தோல்வியடைந்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை. நடுநிலை பள்ளித் தேர்வில் அவர் 3 முறை தோல்வியடைந்தார். உயர்நிலை பள்ளிக்கு பிறகு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ஜாக் 3 முறை நுழைவுத் தேர்வில் தோல்வியுற்றார். இறுதியாக ஹாங்ஜோ நார்மல் பல்கலைக்கழகத்தில் சேர்கிறார். அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெறுவது பற்றி 10 முறை விண்ணப்பித்து எழுதினார். ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்பட்டார். இது அவருடைய கல்வி காலத்தில் மட்டுமே. அதன் பின் ஜாக் தனது இளங்கலை பட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் பல இடங்களில் வேலை பெற முயன்று தோல்வியடைந்தார். பல்கலைக்கழகத்தில் சேர 3 ஆண்டுகள் செலவழித்த பிறகு ஜாக் அவர்களிடம் 30 முறை விண்ணப்பித்த பிறகும் வேலை கிடைக்கவில்லை. அவர் தனது நேர்காணலில் நினைவு கூறியிருந்தார். KFC சீனாவுக்கு வந்தபோது 24 பேர் வேலைக்கு சென்றனர். 23 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். நிராகரிக்கப்பட்ட ஒரே பையன் அவர் ஒருவர் மட்டும்தான். காவல்துறையில் பணிக்கு விண்ணப்பித்த 5 பேரில் அவரும் ஒருவர். அதிலும் நிராகரிக்கப்பட்டார். மேலும் அவரது தொழில் முனைவோர் முயற்சிகளில் ஜாக் மா தனது 2 ஆரம்ப முயற்சிகளில் தோல்வியடைந்தார். ஆனால் பெரிய கனவு காண்பதை அவர் விடவே இல்லை. நிறைய நிராகரிப்புகளை தாண்டி இறுதியில் அலிபாபா நிறுவனத்தை துவங்கி மாபெரும் வெற்றியாளனானார். இதேபோல் நீங்களும் நிறைய நிராகரிப்புகள் வருகின்றதென்று சோர்ந்து விடாதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள்.